Hi everyone, good morning Chennai and good evening Costa Rica. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel for yet another vlog. My second vlog from India, Chennai. So last vlogக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, நிறைய மெசேஜஸ் and நிறைய personal calls, comments. Thank you so much. And very happy that you all enjoyed my first vlog from India after a long time. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் vlog நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், அந்தந்த வீக்குக்கான ஒரு vlog வந்து ஒரு வீக்லி vlog அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி செகண்ட் வீக் ஃப்ரம் சென்னை என்ன பண்ணியிருக்கேன், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ் இன் யூஎஸ் அண்ட் அதர் பிளேசஸ் தே வாண்டட் டு நோ வாட் ஐ டூ பிகாஸ் அவங்க இங்கே வரும்போது ஸோ தட் தே கேன் பிளான் அக்கார்டிங்லி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், பிஃபோர் வி ஸ்டார்ட் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்லாம் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு முதல்ல ஒரு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறமா we were like no, take a drive on ECR. சென்னையில் இருந்துட்டு ECR டிரைவ் போகலன்னா எப்படிங்க இல்லையா? அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஷர் என்ன இருக்க முடியும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து she took me in her car and நாங்கள் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இவ மட்டும் இல்லை, என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஐ டோன்ட் பிளான், நான் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணவே மாட்டோம். அவங்க வந்து ரெடியாரு அப்படின்னு சொல்லுவாங்க, தே ஜஸ்ட் கம் அண்ட் டேக் மீ அண்ட் அப்படியே ஒரு டிரைவ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அண்ட் ஃபைனலி வி வில் அந்த ஆன் த வேல என்ன டெஸ்டினேஷன் எங்களுக்கு தோணுதோ வி வில் ஜஸ்ட் ட்ராப் இன் தேர் அந்த மாதிரி. ஸோ அன்றைக்குமே வந்து எனக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங்னால பயங்கர பசி, எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசிச்சுது. அந்த கடைக்கு பேர் எனக்கு எக்ஸாக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, பட் அங்கே வந்து எல்லாமே மில்லட் அண்ட் ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் தி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. அதில் வந்து நான் அந்த மில்லட் ஸ்வீட் குழி பணியாரமும் கார பணியாரம் வித் கார சட்னியும் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஈசிஆரில் வந்து ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது வி ஃபர்ஸ்ட் தாட் நாங்கள் வந்து ஃபிஷர்மேன்ஸ் கோவ் இருக்கு இல்லையா, தாஜ், அங்கே போகலான்னு நினச்சோம். பட் அதுக்கு போயிட்டுருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த ஷெரட்டன் ECR வந்து ஜஸ்ட் புல்ட் அஸ் பேக். அண்ட் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ், என்னுடைய ப்ரீவியஸ் vlogs எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து இது எவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது. பிகாஸ் மற்ற சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கனெக்டட் டு த பீச் வித் த ரெசார்ட். நீங்கள் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணாலோ இல்லை ரூம் ஸ்டே பண்ணாலோ மட்டும்தான் வந்து உங்களை பீச் ஆக்சஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஷெரட்டனில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக பீச்சுக்கு மட்டுமே கூட போகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு, எனக்கு மனசுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு பிளேஸ் இன் சென்னையில் ஷெரட்டன் வந்து கண்டிப்பாக ஒரு பிளேஸில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கி சர்வீஸ் இருக்குது டு த பீச். ஸோ நீங்கள் வந்து கார்லேருந்து ஐதர் வீல் சேர்லேயே த்ரூ அவுட் போகலாம் ஆர் வி கேன் டேக் திஸ் கோல்ஃப் கார் அண்ட் வி கேன் கோ டு த பீச். அண்டு அப்புறம் இன்னொரு விஷயம், யாரெல்லாம் வந்து மீட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து எனக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ நான் வந்து ஃபார் மை பர்சனல் ரீசன் அண்ட் ஃபார் தேர் பர்சனல் ரீசன் நான் வந்து எல்லாருடைய இமேஜையும் பிக்சரையும் யார் கூடலாம் போகிறோம் எங்கெங்கே அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாது. என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டு ஷேர் தி vlog வித் சம் டிசபிலிட்டி ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ பீப்புள் ஆன் வீல் சேர் வில் ஃபைண்ட் இட் ஹெல்ப்ஃபுல், அதுதான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் எனக்கு டோன்ட் கோட் மீ ஆன் ஆல் சச் கொஷின்ஸ் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்டபுள். நாங்கள் பர்சனலாக ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கும்போது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். ஸோ அது மட்டும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் பக்கி எடுத்துகிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டே இருந்தோம். இந்த டிரைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரில் வந்து எப்படி ECR டிரைவ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷெரட்டனுடைய பீச்சுக்குள்ளே இந்த பக்கி டு த பீச் ரைட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரூம்ஸ்லாம் இங்கே வந்து ஐ திங்க் பர் நைட் 10,000 rupeesங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஆம்பியன்ஸ், ட்ரஸ்ட் மீ. சூப்பர் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. அஃப்கோர்ஸ் இது ஸ்டார் ஹோட்டல், இட் ஹேஸ் டு பி. பட் நான் ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயுமே ஒரு சில இடங்களில் வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை மட்டும் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே போயிருக்கீங்க, பீச் ஆக்சசிபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்லை பீச்சுக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா இப்படின்லாம் டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏற்கனவே என்ன மாதிரி சும்மாவே போயிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் டேக் a look on this drive.
ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு குட்டி கனெக்டிங் ரேம்ப் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பீச் அந்த மட் பாத்துக்கு போகிறதுக்கும். அண்ட் அங்கே அந்த சேர்ஸ் அண்ட் சில பேர்லாம் வந்து அங்கே டைன் அவுட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கூட இருக்குது. ஸோ அந்த ரேம்ப் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன். அதோடைய லிங்க்கும் நான் அப்புறம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஓவர் த வீக்கெண்ட் எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் இஸ் சத்யம் சினிமாஸ். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்குமே வந்து அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இப்படி நான் வந்திருக்கும் போது தான் தே மோஸ்ட்லி கோ டு சத்யம் சினிமாஸ். அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஐடியில் இருக்கிற ஃபுட்டு, நாங்கள் ஆக்சுவலாக அன்னலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் பேசியிருந்தோம். பட் ஓவர் த வீக்கெண்ட்ஸ் இப்போ அன்னலக்ஷ்மியில் அலகார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ நியூ திங் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் அங்கே ஒன்லி தாலிஸ் அண்ட் ஈச் தாலி காஸ்ட் ₹1600. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவ்வளோலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேவரட்டான சத்யம் ஐடிக்கே வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க எனக்குல, சத்யம், ஷெரட்டன் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைம்னா ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் சத்யம் அண்ட் ஸ்பென்சர் பிளாசா இதெல்லாம். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்த டைமில் இட் வாஸ் இந்த கிரீம்ஸ் ரோட். ஸோ திரும்பி பார்த்தா நாங்கள் வந்து சத்யம் தேட்டரில் வந்து அந்த சவுத்தில் வந்து உட்காந்துருக்கிற மெமரிஸ்லாம் எனக்கு வரும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். பிகாஸ் த வே தே ட்ரீட், நம்மளை அவங்க கேர் பண்ணிக்கிற விதம், வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அந்த ஆக்சசபிலிட்டியாக இருக்கட்டும், டிசபிலிட்டி வாஷ்ரூமாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே இது எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே வர எல்லாருக்குமே இவங்க இந்த மாதிரி கேர் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரெஃபர் மை வீடியோ. நீங்கள் வீல் சேர் யூஸராக இருக்கீங்க, யூ நீட் சம் ஹெல்ப் இன் வாட்சிங் மூவி. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா சென்னையில் அது பிவிஆராக இருக்கட்டும், யார் வேணுமோ டேக் ஓவர் பண்ணியிருக்கட்டும், பட் சத்யம் ராயப்பேட்டாவில் பார்க்குற அந்த ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் வேறு எங்கேயுமே கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்பாட். அண்ட் ஓ மை காட், பீப்புள் அவுட் ஹியர் நிறைய ஸ்டாஃப் மாறிட்டாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு 10-11 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து இட் வாஸ் டோட்டலி நிறைய வேறு ஸ்டாஃப் இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் கோவிட் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எவ்ரிவேர் இல்லையா. ஸோ பட் எனிவே எல்லாருமே நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. ஸோ ஹீ இஸ் மணி. ப்ராபப்ளி இவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, ஏன்னா ஹி வாஸ் நாட் அட் ஆல் நியூ டு மீ. பட் வெரி நைஸ் பர்சன், சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஷோ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 minutes முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன தான் வந்து போட் பண்ணுவாங்க, இல்லை என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் நாங்கள் வந்து பார்த்த மூவி வந்து பார்த்திங்கன்னா குபேரா. ஏன்னா எனக்கு அதுதான் இருந்தது அந்த டைமில். ஸோ ஸ்க்ரீன் டைமுக்கு முன்னாடி ஒரு ½ an hour முன்னாடி நாங்கள் இங்கே வந்து உட்காந்துப்போம். என்னுடைய அனதர் ஃபேவரட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா சத்யம் இலைட் இருக்கு இல்லையா, பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி இந்த லாபி இருக்கும். அங்கே வந்து உட்காந்துக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஷர் கொடுக்கும், நிறைய மெமரிஸ் வரும். நான் வந்து அனு வந்து இங்கே சத்யமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் வந்து என்னோடய டாட்டர் அனுவை 4-5 வயசுலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு சில பேருக்கு அவளை அடையாளம் கூட தெரியல, அனு பாப்பாவா இது அப்படிங்கிற அளவுக்கு வந்து. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் எவ்வளோ கனெக்டிங்காக எத்தனை வருஷமாக நாங்கள் வந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சோ மெனி மெமரிஸ். அப்போல்லாம் வந்து அனு இங்கே வந்து ஐடியிலே தான் இருப்பாள். ஷோ டைமுக்கும் இதுக்கும் பிரேக் கிடச்சிதுன்னா அவள் பாட்டுக்கு இறங்கி கொடுக்குன்னு ஐடியில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு காஃபி கொடுங்க அது கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அந்த மாதிரியான நிறைய ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸை வந்து ஐ ரியலி கேரி அவுட் வித் சத்யம். பார்க்கலாம், முடிஞ்சதுன்னா கிளம்புறதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை நான் சத்யம் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சும்மாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், ஐ டோன்ட் நோ இஃப் டைம் பெர்மிட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது நானே இல்லை, அகெயின் ஐ எம் சேயிங் திஸ், நீங்கள் வீல் சேர் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு போவாங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தே டேக் கேர் ஆஃப் மீ ஈவன் வெல், அவ்வளோதான். ஸோ அந்த எலைட் ஸ்க்ரீனை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷங்க, எனக்கு தாங்கவே முடியாத வந்து ஒரு ஹாப்பினஸ், பெரிய ஹாய் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். என்னவோ தெரியல, எனக்கு ஐ ரியலி மிஸ் வாட்சிங் சினிமாஸ் இன் கோஸ்டரிக்கா. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. அந்த மாதிரி ஃபீல் எனக்கு அங்கே எந்த மூவிலையுமே கிடைக்கல. தோ அங்கே தமிழ் மூவி ரிலீஸும் ஆகாது வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் திஸ் இஸ் அமேசிங் இல்லையா. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மூவியை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ வெரி வெரி நைஸ் மூவி. ஆக்சுவலி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், டெஃபினெட்லி நாட் அ பேட் மூவி, அது மாத்திரம் நான் சொல்ல முடியும். அண்ட் இட் இஸ் ஒன் டைம் வாட்ச். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தனுஷை தவிர இந்த ஒரு கேரக்டரை வந்து யாரும் பெருசாக எடுத்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. எனக்கு பிடிச்சிருக்கு. இட் வாஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்.
அஃப்கோர்ஸ் தேட்டரில் பார்க்கும்போது வந்து யூ ஆல்வேஸ் ஹாவ் மோர் ஃபீல். ஒரு மூவிக்கு டிவியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எஸ், அவங்க என்னை வந்து பத்திரமா காரில் ஏற்றி ஒரு இன்குபேட்டர் பேபி மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. ஆனஸ்ட்லி ஐ ஹாவ் டு யூஸ் தட் வேர்ட். ஏன்னா அப்படி பார்த்துப்பாங்க என்னை சேஃபாக காரில் ஏற்றி விட்டு பாய் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து கூடவே இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சத்யம் சினிமாஸ், திலக் சார் அண்ட் மணி, தேங்க்யூ ஸோ மச் அகேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாகவே இந்தியாவுக்கு வரும்போது என்னுடைய ஹேர் கேர் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years நவ் நான் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணியோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு நரிஷ்மெண்ட் கேர் எடுத்தோ ரொம்ப 2 வருஷத்துக்கு மேலே போகிறது ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்திருந்த போதும் நேச்சுரல்ஸ் சலூன் லாஞ்சில் வந்து நான் மொரோக்கன் ஆயில் மசாஜ் பண்ணியிருந்தேன். பட் ஐ டென்ட் டூ ஹேர் கட், ரொம்ப பண்ணல, லைட்டாக ட்ரிம் மட்டும்தான் பண்ணேன். அண்ட் திஸ் டைம் எனக்கு ஹேர் கட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி, ஏன்னா என் முடி மேலே நானே உட்கார ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோ லாங்காக வந்து முடி வளர்ந்துடுச்சு. ஸோ பட் ஐ ரியலி வாண்டட் டு கோ ஃபார் அ ஹேர் கட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அட் லாஸ்ட் இன்னொரு 2-3 years கட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அங்கே பண்ணுவாங்க. $40 பார்த்தீங்கன்னா சரியாக கட் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் லைக் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்க, விச் இஸ் வை ஐ ஆல்வேஸ் டூ ஹியர். ஸோ நான் வந்து ஒரு நரிஷ்மெண்ட் கேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேங்க. இட் இன்க்ளூட்ஸ் லைக் ஒரு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பூ. அதுலேயுமே வந்து ஷாம்பூ சாய்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான நரிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய இருக்குங்க, லைக் ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறமா ஆன்டி டேண்ட்ரஃப், அப்புறம் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கட்டும் வந்து பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பண்ணுறவங்களுக்கே வந்து ஏன் இவ்வளோ அழகான ஹேரை வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஐம் லைக் ஓகே, இது அப்புறம் வளர்ந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி பேங்க்ஸ் வித் ஸ்டெப் கட் மாதிரி பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ணேன். இது சில பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் சலூன் லாஞ்ச், மெயினாக லாஞ்ச் ஆர் சிக்னேச்சர் சலூன்னு இருக்கும். இது ரெண்டுத்தில் எது போனீங்கன்னாலுமே வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து இங்கே யூஸ்வலாக வந்து ஆர்கே சாலையில் இருக்கிற நேச்சுரல்ஸ் போவேன். பட் இந்த தடவை தே போத் ஆர் சேம். இங்கே ஹஸ்தனாபுரமில் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நேச்சுரல்ஸ் தான் போனேன். 2 பேருடைய டாரிஃப், த வே தே டூ த சர்வீஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. அதனால் ஓகே, ஐ தாட் ஓகே ஐ கேன் ட்ரை ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்லா இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா ஹேர் கேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் க்ளீனப்பும் ஐப்ரோ த்ரெட்டிங் இவ்வளோ தான் பண்ணேன். பட் என்னுடைய மெயின் திங் வாஸ் ஹேர் கட் அண்ட் ஹேர் நரிஷ்மெண்ட் கேர். அது மட்டும்தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். அண்டு நிறைய பேர் என்னோடய ஹேர் கட் இது வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, என்ன ஹேர் கேர் பண்ணிங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வந்து காம்போவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். இந்த மாதிரி ஹேர் கட் அண்ட் ஹேர் வாஷ் அண்ட் ப்ளோ ட்ரைன்னு ஒரு நரிஷ்மெண்ட் பேக்கேஜ் மாதிரி எடுத்திங்கன்னா நல்ல எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் கேர் எடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்குக்கான இந்தியா vlog நம்பர் 2 இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon in my another vlog. Take care and bye bye.